நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு குருவானவர் சொல்லிட்டார், ஒரு ஆச்சாரியனானவர் சொல்லிட்டார், ஒரு ஆச்சாரியின் திருவடியை நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா அந்த பகவானே மோட்ச பிராப்தியை கொடுத்துடுவார் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய உண்மை என்பது அவளுக்கு சுவாமி ராமானுஜரால் புலப்பட ஆரம்பித்தது. நம்மளுடைய ஆச்சாரியனின் திருவருள் இல்லாமல் நமக்கு திருவின் அருள், அதாவது மகாலட்சுமியின் அருளும் கிடைக்காது, திருமாலின் அருளும் கிடைக்காது. அந்த குருவின் அருள் என்பது நமக்கு வந்தாச்சு அப்படின்னா அந்த குரு கடாட்சத்தின் வழியாகவே நமக்கு திருவின் கடாட்சமும் திருமாலின் கடாட்சமும் அடுத்தடுத்து அழகாக அடுக்கடுக்காக வந்து சேரும். ஆரே கருணை ராமானுஜர் அவருடைய அந்த விழி அப்படின்றதே எப்பொழுதுமே கருணை என்கிற மொழியை மட்டுமே பேசக்கூடிய விழி. அவர் ரொம்ப காருண்யத்தோடு அவளை பார்த்து கேட்டாராம், என்னம்மா என்னை பார்க்கணும்னு சொன்னியாமே, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த தையற்காரிக்கு மோட்ச பிராப்தியை கொடு பெருமாளேன்னு எழுதி கையொப்பம் இட்டு எனக்கு கொடுங்கள், அதை கொண்டு போய் நான் திருமலை வாசன்ட்ட சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாலாம் பால்காரி. சுவாமி ராமானுஜர் நம்மள எந்த ஆச்சாரியன் வேணாலும் சொல்லலாம், ஆனால் சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டார் அப்படின்னா பகவான் நமக்கு எதையும் கொடுப்பார் அப்படின்றத இன்னொரு பக்தரின் வழியாகவும் பகவானே நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பரிகார ஸ்தலம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற ஸ்லோகத்தை நாம் எல்லாருமே சின்ன வயசுலேயே கற்றுருப்போம் இல்லையா? பொதுவாகவே அதாவது குரு நம்மளுடைய ஆச்சாரியனின் திருவருள் இல்லாமல் நமக்கு திருவின் அருள், அதாவது மகாலட்சுமியின் அருளும் கிடைக்காது, திருமாலின் அருளும் கிடைக்காது. அந்த குருவின் அருள் என்பது நமக்கு வந்தாச்சு அப்படின்னா அந்த குரு கடாட்சத்தின் வழியாகவே நமக்கு திருவின் கடாட்சமும் திருமாலின் கடாட்சமும் அடுத்தடுத்து அழகாக அடுக்கடுக்காக வந்து சேரும். இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஜெகதாச்சாரியனான சுவாமி ராமானுஜருடைய வைபவத்தில் நிறைய இடங்கள்லையே அவர் அந்த ஆச்சாரிய பெருமை, அந்த குரு கடாட்சத்தோட அருமையை ரொம்ப அழகாக நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. எப்பொழுதுமே எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய குருவின் திருவடி மட்டும்தான் அப்படின்னு நாம் நம்முடைய ஆச்சாரியனின் திருவடியை நோக்கி, நம்முடைய குருவின் திருவடியை நோக்கி சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய குருவானவர் ஆச்சாரியனானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மை தானாகவே உயர்த்தி பகவானிடம் அவரே கொண்டு போய் சேர்த்துருவார். ஏன்னா ஆச்சாரியன் அப்படின்னாலே, குரு அப்படின்னாலே அவர் கருணையின் ஸ்வரூபம். அந்த கருணை கிருபா கடாட்சம் என்பது நம்முடைய ஆச்சாரியர்களிடம், நம்முடைய குருக்களிடம் ரொம்பவே நிரம்பி இருக்குமா. நிறைய இடத்துல நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ராமானுஜர் ஒரு 2 இடத்துல நமக்காக காமிச்சு கொடுத்துருக்கார். முதல்ல எங்க அப்படின்னா திருமலைக்கு கீழே இருக்கக்கூடிய திருப்பதி. அந்த திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாளுக்கான திருப்பணி நடந்துட்டு இருந்த சமயம் அப்போ சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய சீடர்களோடு சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி இருந்தார். சீடர்களுக்கான பாடங்களை, காலக்ஷேப பகவத் விஷயங்களை அவர் சாதித்து கொண்டிருந்த சமயம் அந்த இடத்துல அந்த ஒரு வயதான பெண்மணி தினமும் வருவாளாம். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பால், தயிர், மோர் விற்கிற விஷயம் ஒண்டிதான். அவள் அங்கே இருந்தவங்கள்லாம் ஓ மோர்காரி, பால்காரி, தயிர்காரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவளுடைய இயற்பெயர் தும்பையூர் கொண்டி என்பது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பால் விற்கிறது, தயிர் விற்கிறது, மோர் விற்கிறது, இது மட்டும்தான். ஆனால் பகவத் அனுகிரகத்தினால அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா முதல் நாள் பார்க்கறா சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் ஏதோ உபதேசம் பண்ணுறத கேட்குறா.
ராமானுஜரின் கடாட்சம் என்பது அவள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பட ஆரம்பிக்கிறது. அந்த குருவின் கடாட்சம் படுறதுனால அவள் என்ன பண்ணுறா, வேற எங்கெங்கேயோ போய் பால் தயிர் மோர்லாம் வித்துன்னு இருந்தவ அந்த இடத்தெல்லாம் விட்டு ராமானுஜரின் சீடர்களுக்காக மட்டுமே பால் தயிர் மோரெல்லாம் கொடுக்கக்கூடிய பணியை செய்ய ஆரம்பிச்சாளாம். அப்படி அவ கொடுக்க கொடுக்க அவளுடைய காதுகளில் பகவத் விஷயங்கள் என்பது சுவாமி ராமானுஜரின் வாயிலாக தானாகவே விழ ஆரம்பித்தது. அதில் அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, ஒரு குருவானவர் சொல்லிட்டார், ஒரு ஆச்சாரியனானவர் சொல்லிட்டார், ஒரு ஆச்சாரியன் திருவடியை நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா அந்த பகவானே மோட்ச பிராப்தியை கொடுத்துடுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை என்பது அவளுக்கு சுவாமி ராமானுஜரால் புலப்பட ஆரம்பித்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறா, தொடர்ந்து இந்த சீடர்களுக்கு பால் தயிர் மோர் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கா. அப்போது ஒரு காலகட்டம் வந்தது, சுவாமி ராமானுஜர் அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தது. அதனால் சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய சீடர்களை எல்லாம் அழைத்து நாம் யாராருக்கு என்னென்ன பழைய பாக்கிகள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து முடித்துடு விடுங்கள், நாம் இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் பணிக்கவும், அந்த சீடர்களுக்கெல்லாம் இந்த தும்பையூர் கொண்டி இந்த பால்காரியோட ஞாபகம் வந்தது. உடனே கரெக்டாக எதேச்சியாக அவள் வரா. வந்ததும் இந்த சீடர்கள் அவளிடம் போய் கேட்கிறார்கள், அம்மா நீ இத்தனை நாள் எங்களுக்காக ரொம்ப ரொம்ப சுவையாக, அதுவும் ரொம்ப வெயில் அடிக்கிற காலத்துலலாம் நல்ல மோர் கொண்டு வந்து கொடுத்தமா, உனக்கு நாங்கள் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லு, அவ்வளோ காசுகளை நாங்கள் கொடுத்துடுறோம் அப்படின்னு இந்த சீடர்கள் கேட்ட பொழுது, அந்த பால்காரி என்று அவர்களால் அழைக்கப்படுபவள், எனக்கு காசெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்கள் குரு முன்னாடி என்னை போய் நிற்க வைங்க, அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இவ சொன்னாலாம். சரி, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறா இல்லையா, குருவை சேவிக்கணும்னு தானே ஆசைப்படுறா, வேற ஏதோ கேட்குறியே அப்படின்னு சொல்லி இந்த சீடர்கள் எல்லாம் அந்த பால்காரியை சுவாமி ராமானுஜரின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். உடனே அவ கீழே விழுந்து சேவிச்சாலாம் சுவாமி ராமானுஜரை. அப்படின்னு ராமானுஜர் அப்படியே கருணை பொங்கன காரே கருணை ராமானுஜர். அவருடைய அந்த விழி அப்படின்றதே எப்பொழுதுமே கருணை என்கிற மொழியை மட்டுமே பேசக்கூடிய விழி. அவருடைய மொழி என்பது அந்த கருணையை மட்டுமே பொழியக்கூடிய மொழி. அவர் ரொம்ப காருண்யத்தோடு அவளை பார்த்து கேட்டாராம், என்னம்மா என்னை பார்க்கணும்னு சொன்னியாமே, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது இந்த தும்பையூர் கொண்டி சொன்னாலாம், எனக்கு மேலே மலை மேலே இருக்கார் இல்லையா அந்த வேங்கடமுடையான், அவர்கிட்ட எனக்கு மோட்சத்தை கொடுக்கும்படி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டாலாம். அப்படின்னு ராமானுஜர் சிரிச்சுண்டாலாம், நான் என்னம்மா சொல்கிறது, நீ டைரெக்டாக பெருமாள் கிட்ட போய் கேளேன், மோட்சத்திற்கான அதிகாரியே அவர் தானம்மா, நீ நேராக மலைக்கு போ, திருமலைக்கு போய் பெருமாளை முன்னாடி சேவி, கோவிந்தா கோவிந்தான்னு அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ அதை அவர்கிட்டயே சொல்லுமா அப்படின்னு சொன்ன பொழுது இந்த பால்காரி சொன்னாலாம், நானே போய் நேராக பெருமாள்கிட்ட சொன்னால் பெருமாள் எனக்கு மோட்ச பிராப்தி கொடுத்தாலும் கொடுப்பர், கொடுக்காம போனாலும் போயிடுவர், ஆனால் நீங்கள் பெரிய குரு இல்லையா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பகவான் அதை மறுக்க மாட்டார், அதனால் நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு போய் நான் ஸ்ரீனிவாசர்கிட்ட சொன்னால் கூட அவர் நம்புறாரோ இல்லையோ, எனக்கு ஒரு ஓலையில் இந்த தயிர்காரிக்கு மோட்ச பிராப்தியை கொடு பெருமாளேன்னு எழுதி கையொப்பம் இட்டு எனக்கு கொடுங்கள், அதை கொண்டு போய் நான் திருமலை வாசன்ட்ட சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாலாம் பால்காரி. சிரிச்சுண்டாராம் ராமானுஜர். ஆனால் அவர் நினச்சிண்டாராம், அதாவது குரு சொல்லிட்டார், ஆச்சாரியன் சொல்லிட்டார் அப்படின்னா பகவான் அந்த வாக்கை தட்டமாட்டார் அப்படின்றது இந்த தயிர்காரிக்கு கூட தெரிஞ்சிருக்கேன்னு நினச்சி கிடுகிடுன்னு ஓலையில் எழுதினாராம் ராமானுஜர். எழுதி கையொப்பமும் இட்டு அந்த தயிர்காரியிடம் அந்த ஓலையை கொடுத்து அனுப்ப, அந்த ஓலையை அவள் எடுத்துட்டு திருமலைக்கு போனாலாம். அங்கே இருந்தவாக்கிட்டலாம் காமிச்சாலாம், சுவாமி ராமானுஜர் எழுதிய ஓலைன்னு. அவளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலையா. ஆனால் அந்த ஓலையை அவள் காமிக்கவும் பகவான் அவளை பார்க்கவும் நிஜமாகவே அந்த இடத்துல ஒரு புஷ்பக விமானம் வந்து அவளுக்கு அந்த பிராப்தி, அவள் என்ன நினைச்சாலோ மீண்டும் பிறவா வரம் என்பது வேண்டும் அப்படின்னு தானே அவள் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா, அந்த வரம் என்பதே அவளுக்கு கிடைத்ததா. தன்னுடைய ஆச்சாரியன் நம்மளுடைய குரு ஒன்று சொல்லிட்டார் அப்படின்னா அதை பகவான் மீற மாட்டார் என்பதை தான் அந்த தயிர்காரியின் வழியாக நமக்கெல்லாம் ஜகத்திற்கே ஆச்சாரியனாக இருந்தவர் இருந்து கொண்டு நமக்கெல்லாம்
இன்னி வரைக்கும் கூட அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் நமக்காக காமிச்சு கொடுத்த ஒரு அற்புதமான வைபவம் இது. சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டா போதும், பகவானே அதை கேட்பார் அப்படின்றத அந்த தும்பையூர் கொண்டி நமக்கெல்லாம் காமிச்சு கொடுத்தா இல்லையா? அதே மாதிரி தான் சுவாமி ராமானுஜர், நம்மள எந்த ஆச்சாரியன் வேணாலும் சொல்லலாம், ஆனால் சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டார் அப்படின்னா பகவான் நமக்கு எதையும் கொடுப்பார் அப்படின்றத இன்னொரு பக்தரின் வழியாகவும் பகவானே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். அது எங்கன்னா நம்ம திருமலை திருப்பதி இப்போ பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு விஷயம், திருவரங்கத்தில் அந்த கோயில் திருப்பணிகளெல்லாம் செப்பனே அந்த இடத்துல ரொம்ப வருஷ காலம் பல காலம் செய்தவர் சுவாமி ராமானுஜர் தான். அப்போது ஒரு காலகட்டத்தில் சுவாமி ராமானுஜர் அந்த கோவில் திருப்பணிகளை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ரொம்ப வயதானவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு வைணவர் இருந்தாராம், ஏழை வைணவர். அவர் கரெக்டாக பிரசாத சமயத்துக்கு வருவாராம். வந்தவர் தங்கிட்ட இருந்த ஒரு டப்பால காமிச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரசாதம் வேணும், இன்னும் கொஞ்சம் பிரசாதம் வேணும்னு தினமும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்க. அங்கே இருந்த கோயில் பணியாளர்கள்லாம் அந்த வைணவரை பார்த்து திட்டுறதையும் ராமானுஜர் ஒரு நாள் பார்த்தார். உடனே இவர் போய் கேட்குறார் அவர்கிட்ட, ஏன்பா என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டதும் அந்த பணியாட்கள்லாம் அவரை சுற்றி இருந்தவாள்லாம் சொன்னாலாம், சுவாமி இவர் தினமும் கரெக்டாக பிரசாத நேரத்துக்கு வந்துடுறார், சரி எல்லாருக்கும் ஏதோ தொன்னையில் கொடுக்குறோம் இலையில கொடுக்குறோன்னா அதை சந்தோஷமாக அவர் வாங்கிட்டு போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் கொடுங்கோ, எனக்கு 16 குழந்தைகள், அந்த 16 குழந்தைகளுக்கும் நான் இந்த பிரசாதத்தை தான் கொடுக்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் கொடுங்கோ இன்னும் கொஞ்சம் கொடுங்கோன்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறார். தினமும் இவரோட இதே தொல்லையா போச்சுன்ட்டு அவள்லாம் சொல்லவும் சுவாமி ராமானுஜர் அந்த வைணவரை நெருங்கி ரொம்ப அன்பா சொன்னாராம், ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்கோ, நீங்கள் பெருமாளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பிரசாதம் கொடுங்கோன்னு கேட்டால் அவளும் சந்தோஷமாக கொடுப்பா, ஏன்னா நிறைய பக்தர்கள் வரா இல்லையா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, ஒத்தரே இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லவும் இந்த வைணவர் யோசிச்சாராம், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே, எந்த ஸ்லோகம் சொல்லணும்னு தெரியலையே, எனக்கு சரியாக வேதமும் நான் கற்றுக்கல, திவ்ய பிரபந்தத்தையும் நான் சரியாக கற்றுக்கல, அதனால் நான் எந்த ஸ்லோகம் சொல்லி நான் எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவேன்னு அவர் கேட்ட பொழுது சுவாமி ராமானுஜர், சரி உங்களுக்கு வேறு எந்த ஸ்லோகம் தெரியும் சொல்லுங்கோ அப்படின்னதும் அந்த வைணவர் சொன்னாராம், அந்த ஏழை அந்தனர், எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் தெரியும் அப்படின்னதும், சரிப்பா அதை கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு ராமானுஜர் சொல்லவும் அவர் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அந்த பூத்த பிரித்தே அப்படின்னு வரும்பொழுது அதற்கு மேலே அவரால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தொடர முடியல. அந்த இடத்துல அவருக்கு மறந்து போச்சு, அதுக்கு மேலே அவருக்கு தெரியலைன்றதும் தெரிய வந்தது. உடனே எனக்கு இந்த பூத்த பிரித்தேக்கு மேலே வரல, தெரியவும் இல்லை அப்படின்னு இந்த ஏழை அந்தனர் சொல்ல சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், பரவாயில்ல, இந்த பூத்த பிரித்தே நமகா பூத்த பிரித்தே நமகான்ற அந்த ஒரே ஒரு திருநாமாவை மட்டும் பெருமாளை உள்ளன்போடு தியானம் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கோ, அந்த கைங்கரியத்தையே பகவான் ஏற்றுப்பார், உங்களை தேடி தானா பிரசாதமும் வந்து சேரும், இங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்கோன்னு கேட்காதீங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அடுத்த நாள்லேருந்து பூத்த பிரித்தே நமகான்னு அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாள் அந்த அந்தனர் வரலை. சுவாமி ராமானுஜர் பார்க்குறார். உடனே என்னது இது, அவரை காணமேன்னு கேட்குறார். இப்போ பணியாட்கள்லாம் சொல்கிறா, அவர் வேற ஏதாவது கோவிலில் நிறைய பிரசாதம் கொடுப்பாளா இருக்கும், அங்கே போயிருப்பாருன்னு இவெல்லாம் ஏளனமாக சொல்லி சிரிக்கிறா. ரொம்ப நாளாக அவரை காணோம். ஆனால் ஒரு வினோதம் மாத்திரம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறத ராமானுஜர் பார்த்தார். பெருமாளுக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியத்துக்காக, பெருமாள் கண்டு அருள்வதற்காக வைக்கக்கூடிய நைவேத்தியத்தில் ஒரு பங்கு, ஒரு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவு பிரசாதம் மாத்திரம் தினமும் காணாமல் போகிறது. அது எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு யாருக்குமே தெரியலை. அவள் எல்லாரும் சரியான அளவை கொண்டு ரங்கநாதர் முன்னாடி வைக்கிறா. ஆனால் அந்த பிரசாதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பிரசாதம் மாத்திரம் காணாமல் போகிறத இவாள்லாம் பார்க்கறா, தெரிஞ்சுக்கிறான்னா எப்படி போகிறது, யார் எடுத்துன்னு போகிறான்னு தெரியல. சுவாமி ராமானுஜர்கிட்டையும் இவாள்லாரும் சொல்கிறவா இன்னும் ஒன்றும் சொல்கிறா, அந்த அந்தனர் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த வைணவர், அவர் எண்ணிலேருந்து வராமல் நிறுத்தினாரோ அன்னிலேருந்து தான் ஒரு குறிப்பிட்ட பங்கு காணாமல் போகிறது, யாரோ ஒருவேளை எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுத்துட்றாளோன்னு கூட சந்தேகமாக இருக்குன்னுலாம் இவ சொல்ல ஆரம்பிச்சிட்டா.
உடனே அவர் எங்கே இருக்காருன்னு தேடுங்கோன்ட்டு ராமானுஜர் பணிக்க எல்லாரும் எங்கெங்கேயோ போய் அவரை தேடுறான். ஆனால் யார் கண்ணிலையும் படலை, அவர் எங்கே போனார்னு தெரியல. ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் அந்த கொள்ளிடத்தில் வடக்கு கரை பக்கமாக போயின்னு இருக்க, அப்போ தூரத்தில் பார்த்தா அவருக்கு அந்த வைணவர் தெரிகிறார். அந்த 16 குழந்தைகளும் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுன்னு விளையாடின்னு இருக்கிறதையும் பார்க்குற, தூரத்திலேருந்து அந்த ஏழை ஓடி வந்து சுவாமி ராமானுஜரோட திருவடியில் வந்து விழுந்தாராம். பெருமாளே, ஆச்சாரியனே, எனக்கு பெருமாளே நீங்கள் தான், நீங்கள் சொன்னபடி நான் பூத்த பிரத்தை நமகான்ற அந்த ஒரே ஒரு அந்த மந்திரத்தை மாத்திரம்தான் சொல்லின்னு இருக்கேன். அந்த பையன், அந்த சின்ன பையன் நீங்கள் அனுப்பிச்சேல் பாருங்கோ, அந்த பையன் கரெக்டாக வந்து எனக்கு வேளைக்கு உணவு சாப்பாடு பிரசாதத்தை பிரமாதமாக கொண்டு வந்து கொடுத்துட்றான், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொன்னாராம். ராமானுஜருக்கு ஒன்றுமே புரியல. சின்ன பையனா, நான் யாரையுமே அனுப்பலையேப்பா, உனக்கு எப்படி சாப்பாடு கிடச்சதோ, நீ என்ன பண்ணுறியோன்னு நினச்சி நான் உன்னை நினச்சி கவலைப்படுறேனே அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு அந்த அந்தனர் சொன்னாராம், அந்த பையன் பேர் கூட அழகிய மணவாள ராமானுஜதாசன்னு சொல்லிண்டானே அப்படின்னு சொல்லவும், அப்பொழுதுதான் சுவாமி ராமானுஜருக்கு புரிஞ்சது, அந்த சிறுவனுடைய வேடத்தில் வருபவன் சாக்ஷாத் ரங்கநாதனே என்பது. ஏன்னா ஒரு குரு சொல்லிட்டார் அப்படின்னா அதை பகவான் நிறைவேற்றி தரணும் இல்லையா? குரு சொல்லியும் அந்த வாக்கு நிறைவேற்றலை அப்படின்னா அந்த குரு அப்படின்ற ஸ்தானத்துக்கு, ஆச்சாரியன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அவமரியாதை வந்துடுமே அப்படின்றதுனாலேயே பகவான் என்ன பண்ணுறான், இவர் சொல்லிட்டார், நீ சொல்லு, பூத்த பிரத்தை நமகா சொல்லு, பூத்த பிரத்தை சொல்லு, அந்த நாமாவை நீ சொன்னாலே உன்னை தேடி உனக்கான பிரசாதம், உனக்கு எப்படியோ பகவான் படி அளப்பான், உனக்கு உணவு கிடைக்கும், உன்னுடைய குழந்தைகளும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள்னு இவர் சொல்லிட்டார் இல்லையா? அந்த வாக்கை பொய்யாக்க கூடாது என்பதற்காகவே ரங்கநாதனே சென்று பிரசாதத்தை கொடுக்கிறான் என்பது சுவாமி ராமானுஜருக்கு தெரிஞ்சது. அதே தான் அவர் அந்த ஏழைக்கிட்டையும் சொன்னாராம். அப்போது அந்த ஆச்சாரியன் வழியாகவே பகவான் நமக்கு ஆச்சரியமூட்டும் பல லீலைகளை காமிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கான். இன்னைக்கும் நாம் குருவே சரணம், என்னுடைய குருவின் திருவடி மட்டுமே தான் என்னுடைய புகலிடம், என்னுடைய ஆச்சாரியனின் திருவடி மட்டுமே தான் எனக்கு சரணாகதின்னு நம்ம ஆச்சாரியனின் திருவடியை நோக்கி சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அந்த பகவானின் அனுகிரகம் என்பது தானாகவே நம்மை தேடி வந்தே தீரும் அப்படின்றத தான் சுவாமி ராமானுஜர் நமக்காக காமிச்சு கொடுத்துருக்கார். குருவே சரணம் அப்படின்னு நாமும் நம்முடைய ஆச்சாரியனின் திருவடியில் இன்றே சரணாகதி அடைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.